வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அதவன் அவர்கள். உங்களுக்கு அவரை நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம், அவர் இன்னைக்கு வரல. பட் ஆனால் அவர் ஃபோட்டோ காப்பியாக இருக்கு. நான் வரல, என்ன உடனே வரல நீங்கள்? நான் என்ன சொன்னேன்? இல்லை, அதாவது சார் தான் நான் கதை கட்டி விட்டுருவேன். இல்லைங்க, அதாவது ஒரு தேர்தல் சமயம் அப்படிங்கிறதுனால வழக்கமாக இந்த ஃபோட்டோ இப்படி தான் வைப்பாங்க இல்லையா? ஆமாம். அந்த முகத்தை மறைக்கக்கூடாது, கும்பிடு போட்டுருக்கணும், ஆனால் கை இப்படி ஓரமாக இருக்கும். ஆமாம். இந்த ஃபோர்ஸ் பார்க்கும்போது எனக்கு இந்த புதுக்கோட்டையா ஆமாம் புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன், புதுக்கோட்டையா காரைக்குடியோன்னு நினைக்கிறேன், ஒரு மெண்டல் டாக்டர், இது டென்டல் டாக்டர். அவர் சீட்டு கொடுக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், எனக்கு சீட்டு தரப்போகிறாங்க, எனக்கு ஒரு வளைச்சு ஃபோட்டோ கொடுன்னு ஒரு ஸ்டூடியோக்கு போயிருக்காரு. வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறதே இன்னொருத்தன் எடுத்து அதை ஒரு ரீலாக போட்டிருக்கான். இப்போ அது ஃபேஷன் இல்லை, ஃபேஷன். அது அவன் சொல்லியிருக்கானே, இப்போ நீங்கள் ஒரு முஸ்லீம் கோயிலுக்கு போகிறீங்க, என்ன பண்ணுவீங்க? அதுதான் அப்படின்னு ஒரு போஸ். இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்டின் இடத்துக்கு போய் ஓட்டு கேட்க போறீங்க, அந்த இடத்துல ஒரு பேனர் வைக்க போறோம், கிறிஸ்துவர்களை பாதுகாக்க வரும் டென்டல் டாக்டர் அப்படின்னு வரும். அப்படின் போது அப்படி இல்லை. ஓ இப்படியா? இப்படி இந்த இது வச்சா போதும், இப்படி வச்சா போதும். சப்பாலே போ சாத்தானே அப்படி அந்த மாதிரி வச்சிடலாம். திடீர்னு நீங்கள் இந்து கோயிலுக்கு போகணும், எப்படிடா பண்றது? இது ஏதாவது ஒரு சிம்பிள் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் எடுப்போம்னே. பேசாமல் உங்களுக்கு பல கைகள் பின்னாடி இருக்க மாதிரி வச்சுருக்கோம். அந்த மாதிரி அதை மாதிரி திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இப்போல்லாம் ஏஐலே கிரியேட் பண்ணிடுறாங்க, நீங்கள் அவ்வளோலாம் தேவையே கிடையாது தானே சொல்கிறீங்க? இல்லை யாரு? விஜய் சார். ஏஐல கிரியேட் பண்ணுறதா? இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, சாட் ஜிபிடியில் ஜெமினிலே போயிட்டு ஐம் ஸ்டாண்டிங் இன் I'm standing in front of Periyar photo and I'm putting a malai to the Periyar மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் a photo like that அப்படினா அழகா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்ப அப்படிதான் விஜய் அப்படியே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். யாரு? அப்படிதான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. சரி விஜய் அவர் போட்டோ போது மாலை போட்டார். உள்ள கிரீன் மேட்டா இருக்கும் அந்த போட்டோ. அப்பப்போ போட்டோ மட்டும் மாத்திக்கிற மாதிரி கூட இருக்கும். மாலை போட்டார் வச்சிருக்காரு, மாலை போட்டிருக்காரு. ஆக்சுவலாக விஜய் மாலை போட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து மறுபடியும் இதில் ரூமில் வச்சுருவாங்க. திருப்பி மறுபடியும் எடுத்து வருஷத்துக்கு வர வெளில எடுத்து மாலை போடுவாங்க. ஓகே. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, கரெக்டாக அந்த டைமிங் 3 மணினா 10 மணி 9 மணி 12 மணின்னு ஷார்ப்பாக துல்லியமாக அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகுது. அப்புறம் நான் போய் கிராஸ் செக் பண்ணி பார்த்தா 1 வாரத்துக்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து ஷெடியூல் போட்டுடுறாங்களாம். ஓ ஓஹோ, பெரியாருக்கு அடுத்த வாரம் வருதுன்னா இன்னைக்கு தானே ஃப்ரீயாக இருக்கு, தயவுசெய்து எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருங்க. ஓ அந்த மாதிரி. அதாவது என்னன்னா, இது நீங்கள் சொல்கிறது சார், நீ பெரியார் ஷூட் இருக்குல்ல. ஆமாம். அப்போ புஷி எழுப்பி தலிகுரே எந்திரிங்கோ, இன்னும் இன்னைக்கு பெரியாரோட பிறந்த நாள், இன்னும் 10க்குறீங்கோ, வாங்க மாலை போட போன வாரமே போட்டேன் போன அட்வான்ஸ் தலிவரே உன்ன மாதிரி அட்வான்ஸ் ஆள் நான் பார்த்ததே இல்லை. அதுதான் காம்பவுண்டில் வசனமாக கட்டிருக்கல, உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அது கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் கார் பார்க்கிங் தான். இப்போ இந்தியா டுடே அதில் எனக்கு என்ன தோணுன்னா, இந்த மாதிரிலாம் பார்க்குறோம், இப்போ காம்பவுண்டால் பயங்கர உயரமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை ஆக்சுவலாக என்னென்னா, நீலாங்கரை வீட்லேயும் சரி பண்ணிடுறது காம்பவுண்டால் உயரமாக. ஏன்னா டக்குன்னு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உள்ளே நடக்குதுன்னு தெரியாது. ஒரு 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 ஓப்பன் இது. ஆனால் உள்ளே இருந்து வெளியே என்னன்னு தெரியும். அது கேமரா வச்சு பார்த்துக்கலாம். இந்த பக்கம் கேமரா வச்சா வெளில தெரியும், உள்ளே தெரியும். சரி, வெளில தெரியாதுல்ல, அதுவே ஒரு மர்மம் தான். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கார்த்திக் படம் ஒன்று பார்த்தேன். அந்த படத்தில் வில்லன் இந்த மாதிரி ஒரு பங்களாவில் இருப்பார். அப்படியே அந்த பங்களா என்ன நடந்தே தெரியாது. ஃபுல்லாக உள்ளே போனால் எல்லாடைய கார்ட்ஸ்லாம் சுற்றி நடந்து வந்துட்டே இருப்பாங்க. ஆமாம், ஒரு அந்த காலத்துக்கு அப்படி தான் இருப்பாங்க. ஆமாம், அந்த காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க. அது ஏன்னே தெரியாது. ஒரு கார்டனில் தெரியும்ல, ஒரு கார்டன் இருக்கும், அந்த கார்டனில் குறுக்க முறுக்க 10 பேர் நடந்துகிட்டே இருப்பாங்க. கையில் ஒரு கண்ணோட நடந்துட்டு இருப்பாங்க. ஏன்டா இங்கேயே நடக்குறீங்க, இங்கே ஒன்றுமே இல்லையாடா அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உள்ளே அது ஒரு மர்மமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்குள்ளேயே ஒரு ஆள் எகிரி குதிச்சு 2 நாள் உள்ள தங்கியிருக்கான், சோறு தண்ணி இல்லாமல். அவனை தான் எனக்கு தெரிஞ்சு அதான் தப்பு பண்ணுறோம் நம்ம. நீங்கள்லாம் ஒரு அரசியல் ஆர்வலர், எவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணி என்ன போய் இன்டர்வியூ பண்ணுறீங்க? இந்த உள்ளே போய் குதித்து வெளில வந்தான்ல அவனை இன்டர்வியூ பண்ணணும். ஏன்னா அவன் மட்டும்தான் முழுசாக பார்த்துருக்கான். ஐ மீன் அந்த வீட்டை முழுசாக பார்த்துருக்கான். பின்கட்டைன்னு ஒரு சேனல் இருக்குது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்காங்க. பின்கட்டையா? பின்கட்டை. அந்த சேனல் வேணால் செய்யும். நயன்தாரா கல்யாணத்துக்கு போயிட்டு, நீங்கள் தானே நயன்தாரா கல்யாணத்தில் சாம்பார் சட்டி கழுவுனது, அதுக்கு கழுவும் போது நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அனுபவம் சொல்லுங்கள், நீங்கள் கழுவிட்டே இந்த மந்திர ஓதனை கேட்டிங்களா, தாலி கட்டுறது உங்கள் காதல் கிடைச்சா உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், கூஸ்பம்ஸாக இருந்துச்சா அப்படின்னுவான். அப்புறம் ஐயர்கிட்ட ஒரு பேட்டி, நீங்கள் தான் தாலி எடுத்து கொடுத்தீங்களா, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு வெளியிலேருந்து அது மாதிரி இவரை பிடிச்சி மாட்டியிருந்தானா, நீங்கள் எகிரி குதிச்சிங்களா, அவர் விஜய் சாரை பார்த்தீங்களா எப்படி இருந்தாருன்னு. அப்போ அவன் சொல்லுவான், விஜய் சார் தினம் ஓடிக்கிட்டே இருக்காரு, தினம் ஓடிக்கிட்டே இருக்காரு,
2 நாள் எங்கே வர்ற தெரிஞ்சு த்ரெட்மில்ல ஓடுறாரு. ட்ரெட்மில்ல ஓடுறாரா? த்ரெட்மில்ல ஓடிக்கிட்டே இருக்காரு. ஓஹோ அப்படியா? அவன்கிட்ட கேட்டிருந்தா பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து அவனை பிடிக்க முடியல. இல்லைங்க, அதுதானே இப்போ நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயம். என்ன வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாத நமக்கு தெரியாத பல விஷயங்களை தெரியப்படுத்தும் ஒரு நபராக அந்த ஒருத்தர் உள்ளே போனவர் தான் தெரியும். அவன் 2 நாள் இருந்திருக்கான். அப்புறம் என்ன பெரிய செக்யூரிட்டி அதில் செட்டு பிரிவு வேற, ஜெட் பிரிவு வேற, ஜெட் பிரிவு வேற, இல்லை பிரிவு வேற. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானம் அதெல்லாம். எனக்கு தெரிஞ்ச ஆதவர்ஜன மாதிரி நல்லா வளர்த்தியான ஆள் தான் செவத்துல ஏறி தூக்கி விட்டுருக்கணும் அவரை. ஏறவே தேவை, ஏறவே தேவையில்லை, அசால்ட்டா உள்ள போயிட்டாப்பா அவன். ஆமா, ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் ஆதவர்ஜனா ஹெல்ப் பண்ணிருப்பாரோங்கிறதும் ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அவர் தான் இருக்கு. தோல் மேல ஏறு, விஜய் நான் பார்க்கணுமா? ஆமா சரி ஏறு போ, ஏறி சீக்கிரம் வந்துருவீல்ல, ஏறு போ, ஏறி எட்டி பாரு அப்படின்னு. எட்டி பாக்குறதுனா எகிரி உள்ள போயிட்டானே, ஐயோ இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, வெளியே வந்திருப்பாரு. அவன் அப்படியே உள்ளே இருந்திருப்பான். அப்போ புசிக்கு ஒரு வைத்தறிச்சல், என்ன நான் கூட பெட்ரூம் வரையும் போனதில்ல, என்ன கால்டார்லேயே வச்சு அனுப்பிச்சிடுவாரு, நீ என்னடா பெட்ரூம் வரைக்கும் போயிருக்கீடா. அந்த மாதிரி செக்யூரிட்டி பாதுகாப்புலாம் அந்த இடத்துல. ஆனா அந்த நிலைமையை நான் யோசிச்சு பார்த்தேங்க. ஒருத்தர் உள்ள போகும்போது தூக்க கழகத்தில் ஒருத்தர் வந்து இப்படி பார்த்தாருன்னா உள்ள ஒருத்தர் இருக்கான், எப்படி ஒரு பதட்டம் இருக்கும், யாரா இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும். நான் பெட்டில் தூங்கிட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு இப்படி எந்திரிச்சு இப்படி போனேன். என் டோர் சாத்தி இருக்கும், ஆனால் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும், அப்படியே எதிரில் தெரியும். நான் இறங்கி இப்படி வேகமாக போகும், இன்னும் எதிர்க்கில் யாரும் வேகமாக வர மாதிரி, ஏன் வேகத்துக்கு ஐயோன்னு பதறி இருக்கு. ஓ, உங்களை பார்த்து நீங்களே பதறீங்க. அப்போ அந்த மாதிரி இருட்டில் வேணா பார்த்தா எப்படி இருக்கு விஜய் ரியாக்ஷன் இருக்கும், அது மாதிரிலாம் ஏதாவது இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து பார்க்கலாம், இந்த தேர்தலில் வந்து எங்கே நிற்க போகிறாங்க, எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு இன்னும் சொல்லலை. ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவர் வேலைச்சேரி தொகுதியில் நிற்கிறாங்க, ஒரு சில பேர் சொல்கிறாங்க இல்லை இந்த வருஷம் அவர் நிற்கலைங்க அப்படிங்கிறாங்க. மற்றபடி வந்து மற்ற எல்லா தொகுதியிலையும் ஒரு கட்சி சார்ந்து நிற்பாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு மாஸ்க் போட்டு நிற்பாங்க. சின்ன விசில் இல்லை, அது பிராண்டு எங்கள் ஆளுக்கு பேண்டு. ஓ, விஜய் நான் மூஞ்சி தான் பேண்டு. அது ஓகே, அது புஷ்பா. நீங்கள் சொல்கிற டைலாக் புஷ்பாவில் விஜய் இல்லையே, விஜய் நடிப்பார். புஷ்பா விஜய் ரீமேக் பண்ணவும் இல்லை, இனிமேல் எங்கே நடிப்பார், அவள் தான் படம் வேணான்ட்டார். இனிமேல் படம் வேணான்ட்டாருங்க. இனிமேல் அவர் நடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நான் ஒரு ஆசைக்காக சொல்லியிருந்தேன் எப்படியாவது அடுத்த வருஷம் ஒரு படம் நடிப்பார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் யோசித்தேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஷன் இருக்குது. இப்போ அஜித் சாருக்கு வந்து ஒரு பேஷன் இருக்குது, அவருக்கு வந்து எப்பவுமே வந்து கார் ரேசிங் அது ஒரு பேஷனு. இன்பிட்வீன் டைம் கிடச்சா வரேன் நடிக்கிறேன், அவள் தான். அவர் தன்னோட விஷயத்தை நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். சரியா? அதே மாதிரி விஜய் வந்து என்னுடைய பேஷன் அரசியல். அங்கே கார் ரேஸ் பண்ணிட்டு படம் நடிக்கலாம், இங்கே அரசியல் வந்து படம் நடிக்க முடியாது. அது வந்து ரூல் படி ஒத்துக்க மாட்டாங்க. இவர் எல்லாரும் சென்ட்ரல்லேருந்து எல்லாரும் கேட்பாங்க. அப்படி பார்த்தா அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அரசியலுக்கு வந்து ஏமா அரசியலுக்கு வந்து இந்த வேலையை செய்யாமல் என்னங்க பண்ணுறீங்க, நாங்கள் பரம்பரையாக ஹோட்டல் வச்சுருக்கோம், நாங்கள் துணிக்கடை வச்சுருக்கோம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை பண்ண மாட்டார், வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் இந்த மாநாடு வந்து கிட்டத்தட்ட வந்து அதான் சொன்னேன், ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌடு போகிறதா சொன்னீங்க இல்லையா, இவ்வளோ தான் போகிறாங்க, அதிகமான மக்கள் கிடையாது, எண்ணிக்கையே தெரியும். இது மாதிரிலாம் வந்து ஆக்சுவலாக எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை. அரசியல் மாநாடு வந்து எண்ணிக்கையோடு போகிறது, இத்தனை பேர் தான் உள்ளே வரணும். அந்த கான்செர்ட் மாதிரி கான்செர்ட் கூட கிடையாது. கான்செர்ட் விட டிக்கெட் கடைசியில் பிளாக்ல எடுத்துருவாங்க. சீட்டு இருந்தால் தான். இல்லை இதுவும் அப்படி தான். இல்லை நீங்கள் இன்டோர் ஆடிட்டோரியம்னா இத்தனை சீட்டு ஃபில் ஆகிருக்கும், அவுட்டோர்னால் சீட்டு ஃபில் ஆகும், அதுவும் சீட்டு சொல்லுவாங்க. அப்புறம் முன்னாடி நின்று பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஓ, அதுக்கு ரேட் அதிகம். அதுக்கு ரேட் அதிகம். அது மாதிரி உட்காந்தா ரேட்டு கம்மி, நின்னா அதிகம். நின்னா அதிகம். ஏன்னா நிற்கிறதுனா பக்கத்தில் நியர்பை. ஓகே, அது பண்ணுவாங்க. விஜய் நிற்கிறேன் பக்கத்தில், இங்கே வாங்க தெரியுறாரா விஜய், தெரியுறா இல்லை தெரியுறாரு சார், இல்லை தெரியுறாரா. விஜய் பக்கத்தில் இருந்தாலும் அவங்க கண்ணால் இப்படி பார்த்து ரசிக்க மாட்டான். அவன் ஃபோன் எடுத்து ஃபோன் மூலியமாக பார்ப்பான், அப்படிதான் பார்ப்பான். ஆமாம், அப்படிதான். இங்கே நிற்கிறாரா ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்புறம் பாடுறான், நான் கடைசி வரைக்கும் அந்த ஃபோனை ஆஃபே பண்ண மாட்டான், அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பான். அது ரெண்டு இப்படி சார், தலைவா பாரு, தலைவா பாரு 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 அப்படின்னு அப்படி. அப்புறம் அழுகுறான், திரும்பி அழுகுறான். முடிச்சதுக்கப்புறம் என்னடாண்ணா ரெக்கார்டு போட மறந்துட்டேன்றான். ரெக்கார்டு போட மறந்தது வந்து ஒரு தடவை என் நண்பர் மதுரை முத்து இருக்கார் இல்லையா, இப்படின்னு கோச்சிங் மாட்டார், நகைச்சுவையான நண்பர். இது ரொம்ப நகைச்சுவையான விஷயந்தான். புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருந்தாப்புல. இந்த ஃபோன் வாங்கியிருந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் அப்போ கலக்கு போகிற யாரில் எல்லாம் ஜட்ஜாக இது பண்ணிட்டு இருந்தோம். இன்பிட்வீனில் இந்த பிட்வீன் த ஷூட் வீடியோ எடுக்கிறது இருக்குல்ல, உடனே ஒரு ஃபோன் எடுத்து ஐயா ஐயான்னு கூப்பிடுவாருண்ணே, எல்லாம் புது ஃபோனு ரெக்கார்ட் பண்ண எல்லாம் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாம் வீடியோ பண்ணுறாப்புல. எல்லோரும் சொல்கிறாங்க ஹலோ வணக்கம்
ஹாப்பி இது தீபாவளி. ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹாப்பி தீபாவளி எல்லாம் இல்லை இல்லை கதை கேளுங்க. ஹாப்பி தீபாவளி சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லி பொங்கலும் தீபாவளி பொங்கல் கூட தமிழ் வருஷம் வரப்புன்னு நினைக்கிறேன். அது ஒன்று எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் தீபாவளி எல்லாம் சூப்பர் அப்படிங்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாரும் ஆங்கர் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறேன். கடைசியாக எல்லாரும் சொன்னால் கடைசியாக என்கிட்ட வருது. வந்தோடனே குடியா நல்லா இருக்கேன் ஃபோன் எடுத்து திரும்பி பார்த்தா ரெக்கார்ட் ஆன் பண்ணல. 15 நிமிஷமாக எடுத்துகிட்டு இருக்கா. வனிதாக்கா பேசிடுச்சு, ஈரோடு முயற்சி பேசிட்டேன். ஐயோ புது போனியா, எனக்கு மதுரை முத்து நடந்து இன்னசென்ட்டாக ஒரு திருப்பி ஐயோ புது போனியா, ஐயோ தெரியலையா இருந்துட்டு தெரியும் எனக்கா இல்லை. எனக்கு நான் எப்போ வந்து யாராவது ஃபோன் எடுத்தான்ல ஐயா ரெக்கார்ட் அமுத்துங்க அப்படின்னு. அதாவது என்னால் எனக்கு அந்த இயற்கையான ஒரு ஹாஸ்ய உணர்வுன்னுவாங்க, அது முத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ புது பொண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ரெக்கார்டை போட விட்டாக்க அப்படின்வாங்கல்ல, அது நடக்கும். ஒரு நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய திரையில் பார்த்த ஒருத்தரை தரையில் பார்க்கும்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட் காரணமாக ஆமாம் அது நடக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் எவ்வளோ பெரிய பாதிப்புனா, கரூரில் விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் இருக்க இடத்துல கீழே இருந்து கரெக்டாக அந்த எல்இடி லைட்டு ஃபோக்கஸ் அவருக்கு வெளிச்சமாக இருக்கனால எல்லாருக்கும் கீழே இருந்தே இருட்டில் இருந்தே வீடியோ எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்தி நடிகை ஜீனத்தம்மனுக்கு வச்சிருக்காங்க. ஹிந்தி நடிகை ஹெலனுக்கு வச்ச லைட், சைட்ல இருந்து லைட் வச்சேன். அந்த இது அது என்ன டிஸ்கோ பாடல்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி லைட் மாற்றி டிங் டிடிங் 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 அந்த மாதிரி இவனுங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அவங்க விஜயவே பார்த்துக்கிட்டு இருந்தால தான் பக்கத்தில் ஒருத்தன் தண்ணின்னு மயங்கி விழுந்தது தெரியல. ஒரு குழந்தை கீழே விழுந்திருக்கு, அது மேலே ஏறி நின்று வீடியோ எடுத்திருக்கான். எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும், ஒன்றுமே தெரியல அவங்க. அது சொல்லாங்க, அது ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம். அந்த மோகம் அப்படி ஆயிடுச்சு. நீங்க என்ன வேடிமை எந்த இடத்துல இல்லை சார், செல்ஃபோன் மோகமே அந்த மாதிரி. நீங்கள் விஜய்னு விடுங்க, செல்ஃபோன் மோகம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த கூட்டமாக இருந்தாலும் அது அப்படி ஆரம்பிக்குது. இங்கே நான் சொல்கிறேனே, நேற்று வந்து ஏதோ ஒரு படம் திரைப்படம் பார்க்க போயிருக்கோம், ஒரு ப்ரீமியர் ஷோ, எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்தோன்னா ஒரு பையன் யாரோ ஒருத்தர், அவர் யாருன்னே வேறு எனக்கு தெரியல. நான் வேறு கேட்குறேன், எனக்கு உங்களால் பார்க்குறவங்களாம் கேட்குறேன், யாருக்குமே தெரியல. ஆனால் ஒரு பாட்டுக்கு வீடியோ எடுத்துருக்கா. ஸோ நம்ம வந்து எங்கேயுமே போய் பர்சனலாக பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாட்டு என்னடா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக அரசியல் மேடைன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ திருமாவளவன் அவருடைய கட்சியை எடுத்துக்கிட்டா கூட அவர் பேசும்போது எல்லாரும் வீடியோ எடுப்பாங்க. அவன் முன்னாடி 10 பேர் இருப்பான், ஆனால் அவன் நல்லா ஜூம் பண்ணிட்டா பிக்சலே உடஞ்சிரும். அவனுக்கு வந்து திருமாவளவன் பேசுகிற தம்மா தூண்டு எங்கேயாவது தெரிஞ்சால் போதும் நல்லா ஜூம் பண்ணிடுவார். நான் பக்கத்தில் நிற்கிறேன், நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஆடியோ மட்டும் கேட்டால் போதும், இப்படி எடுத்துக்கிட்டே இருப்பார் ரொம்ப நேரம். அப்புறம் அவர் நடந்து போகும்போது அப்படியே எடுப்பார், இல்லைன்னா செல்ஃபி ஆக்கிடுவாங்க. இவர் கடந்து போகிறத எடுத்துருவாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு அவ்வளோதான். இது திமுகவில் இருக்கும், அதிமுகவில் இருக்கும், எல்லா கட்சியிலும் இருக்கும். ஆனால் தாவேக்காலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. விஜயோட பஸ்ஸு முன்னாடி வீடியோ எடுப்பாங்க. அவர் அதில் இருக்க மாட்டார், ஆனால் பஸ்ஸுக்கு முன்னாடி எடுப்பாங்க. பஸ்ஸுக்கு முத்தம் கொடுத்து எடுப்பாங்க. ஒரு படி மேலே போய் விஜயோட கதவுக்கு முத்தம் கொடுத்து எடுப்பாங்க. விஜயோட வீட்டு வாசலில் வீடியோ எடுப்பாங்க. தொட்டு தான் விஜயோட போஸ்டரு, அந்த போஸ்டரில் ஏமன் பிரான் பார்த்து துப்புனா என்னன்னு தெரியாது, அந்த போஸ்டர் முத்தம் கொடுத்து எடுக்கிறான் ஒருத்தன். இல்லை அதெல்லாம் ரசிகர்களுடைய ஒரு ஆர்வங்க. நான் அது வந்து அதாவது என்னென்னா, இதை நான் யோசிச்சிருக்கேன், சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துக்கு இவர் வந்திருக்கார் சார் அப்படின்னா, அப்படியே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆமாம் சார், இப்போ தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இருந்தார், இந்த இடத்தெல்லாம் தொற்றுப்பார்ல அப்படின்னு. இல்லை அந்த ரசிகர் மோகம். இது ஒரு படத்தில் நீங்கள் ராஜா சேனராஜா படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து இது முத்துராமன் இந்த வீடு, இது ஜெமினேஷன் இந்த வீடுன்னு அப்படின்னு தொட்டு கொண்டு பாரு, என்ன இங்கே தான் ஓடி பிடிச்சதெல்லாம் வளர பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு கொண்டு பாரு. இது வந்து அது ரசிகர் மோகம். நான் சொல்கிறது அரசியலுக்குள்ள கம் டு அரசியலும் ரசிகர்கள் தானே. அது இங்கே மட்டும் இல்லை அதெல்லாம் உண்டு. அதான் ரசிகர் நம்ம பேர் மாறும், தொண்டர்கள் அப்படின்னு மாறும். அப்படின்னும் போது நீங்கள் முதல் வீடியோ பார்த்தேன், அது நீங்கள் முதல் எலெக்ஷனில் நின்று அந்த கணிசமான ஓட்டு ஆனது பிறகு தான் தொண்டர்கள்லாம் மாறும். இன்னும் யார் நிர்வாகிகள், யார் எந்த ஊரில் யாரெல்லாம் வந்து ஃபேமஸ்ஸு, இவங்க இந்த ஊரில் இவங்க தான் தாகேசனால இன்னும் தெரிய வரல. அது தெரிய வரும்போது தான் தொடர்ந்து. இப்போதைக்கு அவங்க எல்லாம் ரசிகர். இந்த இன்னைக்கு கூட அந்த அமிதாப் பச்சன் அவருடைய வீடியோ பார்த்தேன். வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது ஒரு பெரிய போடியம், ரோலிங் போடியம் மாதிரி, இது மாதிரி ஒரு டேபிளில் அது மேலே ஏறிப்பார், அது கீழே வீல் இருக்கும். அவங்களுக்கு கார்ட்ஸ் வந்து அப்படியே வெளியே கேட்டை திறந்துட்டாங்க. ஆமாம், கேட்டை திறந்து அப்படியே தள்ளுவாங்க. வெளியே தள்ளிட்டு அவர் வந்து எல்லாருக்கும் டாட்டா காட்டி ரசிகர்கள் எல்லாருக்கும். அவர் ஷாருக் கானும் அப்படிதான் பண்ணியிருக்காரு. சல்மான் கானும் சைக்கிள் அப்பப்போ எடுத்துட்டு வெளியில போய் எல்லாம் பண்ணுவார். ரன்வீரும் பண்ணியிருக்காரு. சல்மான் கான் கூட பைக் இருக்கு. ஆமா, ஆனாலும் அந்த சைக்கிளில் தான் போவார். நம்ம அந்த பழைய படம் ஆமா அம்மாப்கே ஹெயின்குவான்
சைக்கிள் அது ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இங்கே கமல்ஹாசனும் சரி ரஜினி சாரும் சரி பர்த்டே ஏதாவது ஒன்றா டக்குன்னு வெளியில் வந்து மேடை ஏறி இப்படி ஒரு வணக்கம் காட்டுருவாங்க. அவங்க ரஜினி மாதிரி கெட்டப்லேயே வந்து நின்றுவாங்க வாசலில். சார் என்னன்னே அது ஒரு நல்லா இருக்கும், அந்த கலை நல்லா இருக்கும். அப்படியே ரஜினியாவே அந்த காலையில் அந்த தெருவில் அந்த வாழ்வாங்க. ஒரு ரஜினியை பார்க்க முடியும். படையப்பா ரஜினி, ஆட்டோக்காரன் ரஜினி, அண்ணாமலை ரஜினி, பாபா ரஜினி, எல்லா ரஜினியும் வந்துருவாங்க. இவர் ரொம்ப அப்படியே டாட்டா கட்டுறாரு. அதே ஆனால் அந்த பழக்கம் நம்ம ஆள்கிட்ட ரசிகராக இருக்கும். நீங்கள் சினிமாவில் இருக்கும் போதே அந்த பழக்கம் இல்லை. சினிமாவில் இருக்கும்போதே பிறந்தநாள் ஏதோ ஒன்றா டக்குன்னு வெளியில் வந்து எல்லாரையும் பார்க்கறது, வணக்கம் வைக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பிறந்த நாளைங்க ஒரு படத்துடைய லான்ச் ஒன்று பண்ணாங்க, வில்லுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து அவருக்கு பிறந்த நாள் வந்து சென்டினரி ஆடிட்டோரியம்னு நினைக்கிறேன், அங்கே தான் பண்ணாங்க. அதுக்கு நான் போயிருந்தேன். மற்ற எந்த பிறந்த நாளும் அவரை பார்த்த மாதிரி ஜூன் 22 ஜூன் 22 அதுதான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமும் அதுவும் இல்லை. நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் அஜித்தோடது. அவர் வந்து ஒரு ஆள் எதிர்க்க நின்ன உடனே கத்திக்கிட்டு இருப்பாரு. ஏங்க கத்துறீங்க, ஏன் மானத்தை வாங்குறீங்க? அது ஆனால் கவனிச்சிங்களா? அது அவர் வந்து என்னன்னா அதான் சொல்லலை, இன்ஸ்ட்ரக்ட்ஸ். அவர் என்ன அதுக்கு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, இன்னொருத்தர் அங்கே இருந்த ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த இடத்துல இருந்தேன், என்ன நடந்ததுன்னா இவங்கெல்லாம் போயிட்டு அஜித்தை பார்க்கணுங்கிறதுக்காக போய் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காரை தொடுறது, கார் மேலே தொட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அவர் காரு கீழே உட்கார்றது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கமிட்டிஸ்லாம் வந்து அதை கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாங்க. இவர் ஆக்டர், பட் மற்றவங்களாம் ஸ்போர்ட்ஸ்மேன். ஓகே, அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அப்போ அந்த டிஸ்டர்ப் ஆகிறாங்கிறதுக்காக ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. அப்போ சொல்கிறார், ஏன் இப்படி மானத்தை வாங்குறீங்க, இது தியேட்டர் இல்லை அப்படிங்கிறாரு. நல்லது தானே, நல்லது, அது புரிஞ்சுக்கணும்ல. ஆனால் அதே அஜித் எல்லாத்துக்கும் க்யூவில் நிற்க வச்சு ஃபோட்டோ கொடுக்குறாருல்ல. விஜய் கூட மலேசியா போயிருந்தப்ப அவர் என்ன பண்ணார்னா, கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், டான்சர்ஸு, டான்ஸ் மாஸ்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் ஒரு சில ஃபேன்ஸில் கொஞ்சம் அந்த எம்ஜிஆர் மாதிரி ஒரு கேட்டகரிக்கு ஒரு ஃபோட்டோ. திடீர்னு வந்து ஒரு வயசான அம்மா வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லி, அந்த அம்மா எலெக்ஷனுக்கு வந்து ஏதோ இங்கே வந்து பிரச்சாரம் பண்ண போகிற மாதிரி வந்துட்டு உடனே ஃபோட்டோ கொடுக்கு, உடனே அதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதான். அது வந்து ஒரு ஸ்டண்ட்டு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து உண்மையிலேயே போய் குடிசை இதுக்கெல்லாம் போய் மக்களை சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க, அது நார்மல். இது ஸ்டண்ட். மலேசியாவில் தனி லாபி நடந்துச்சு, தனித்தனியாக டிக்கெட்டு இங்கே முன்னாடி வருஷம் அடுத்த வருஷம் அப்படிலாம் நடந்தாலும் ஒரு தனியாக ஒரு கண்ணாடி ரூமில் தனியாக 5000 கொடுத்து ஒரு டிக்கெட் சேல்ஸ் ஆகிருக்கு ஒருத்தருக்கும். அது எதுக்குன்னா, இந்த வழியாக விஜய் வருவார், இங்கேருந்து ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கண்ணாடி ரூமில் இருக்கவங்க மட்டும் தனியாக நடந்திருக்கு. 5000 ரூபானா 5000 ரிங்கெட்டு. 5000 ரிங்கெட்டுன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே. 5000 ரூபா இந்திய மதிப்படி கொடுத்து ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டும் வந்திருக்காங்க. அது தனி, இது ஒரு பிராண்டை உருவாக்குறது தானே, ஒன்றுமே இல்லாத. இல்லைங்க, எல்லாருக்குமே அவரை பார்க்கணுங்கிறது ஒரு ஆசை, ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். கட்சி தொடங்கினப்போ அம்பேத்கருடைய நினைவு நாளோ பிறந்த நாளோ எனக்கு தெரியல, யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு கார் வெளியில் போச்சு, தெருமுனையில் இருக்க அம்பேத்கருடைய சிலைக்கு மாலையை போட்டார். டீ குடிச்சிக்கிட்டு இருக்குவேன், இவங்க பார்த்த மாதிரி இருக்கே, ஓ விஜய் மாலை போடுறாரா, அவ்வளோதான். எவ்வளோ அவன் அப்படியே டீயை வச்சு தலைவான்னு ஓடி வரல, எல்லாரும் அங்கங்கே எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் பாட்டுக்கு மாலையை போட்டார், காரில் ஏறி போயிட்டாரு. அப்புறமா அந்த செய்தி எல்லாருக்கும் ஒரு தானாக வந்து, இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தா இந்நேரம் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ஏறி இருக்கும்ல, என்ன ஏறி இருக்கும்ல. ஐயா ஃபஸ்ட்டு பர்த்டே பண்ணுனீங்க, 2வது பர்த்டேக்கு விஜய் நாளை 10 மணிக்கு மாலை போட போகிறார். எல்லோரும் தான் மாலை போடுவான், வேறு எதையா போடுவானா என்ன, எல்லோரும் மாலை தான் போடுவான். அப்போ இவரது அடுத்தடுத்து வரும்போது இவருடைய மார்க்கெட் வேல்யூ இவர் பெரிய ஆளுன்னு ஏற்றிக்கிறது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட் வேலையை ஏற்றுறாரு. அந்த மார்க்கெட் வேலையை ஏற்றுறதுனால என்ன விதமான அதில், அதாவது மக்களை சந்திக்காமே இருக்கிறதுனால அரசியலில் எந்த அளவுக்கு மவுஸ் கூடுன்னு எனக்கு தெரியல. கூடாது, குறையும். மக்களை இவர் பார்த்ததே கிடையாது, எந்த தொகுதியிலையும் யாரையுமே பார்த்தது கிடையாது, மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டதில்லை, ஏதுன்னு கேட்டதில்லை. ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப அதாவது என்னென்னா, அந்த பசங்களுக்கெல்லாம் சன்மானம் கொடுக்குறாரு இல்லையா, நல்லா படித்த பசங்களுக்கெல்லாம், அந்த பசங்க வந்து கிட்ட வந்து எதாவது பேசும்போது பயப்படுறாரு, அவனுக்கு ஏதாவது காம்பஸ் வச்சு குத்திடுவாங்க. ஆனால் எனக்கு அவர் விசில் அடிக்கணும், யார் நானா இல்லை எனக்கு அடிக்க வராது இப்போ. ஆனால் அந்த விசில் சின்னம் தான் இப்போது பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. ஸோ விசில் வந்து இப்போ நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, அந்த மாநாட்டிலலாம் எவ்வளோ பேர் விசில் அடிக்க போகிறாங்க, விசில் அடித்து எந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகுமோ, நாய்ஸ் பொல்யூஷன் ஆகுமோங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கே அதை வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும்.
அது நான் 4000 பேர் 5000 பேர் அட் அ டைமில் விசிரிச்சாங்கன்னா பார்த்து அடுத்த நாள் தேர்தல் ஆணையர் போய் எங்களுக்கு சின்னத்தை மாற்றுங்க என்ன கொடுக்க தீப்பெட்டி ஐயோ தீப்பெட்டி வேணாம் செருப்பாக வேணாம் தொடப்பட்ட ஐயோ வேணாம் என்னதாங்க வேணும் ஏதாவது பாதகம் இல்லாமல் ஏதாவது ஒன்று தெர்மாக்கோல் அட்டை அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. தெர்மாக்கோல் அட்டை ஒருத்தர் தான், வேற யாருக்கு? ஆமாம், ஆனால் அது மாதிரி ஏதாவது சிம்பிளாக ஏதாவது கொடுங்க அப்படின்னு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த தெர்மாக்கோலை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், நிறைய இடத்துல சொல்லணும்னு நினச்சேன். தெர்மாக்கோல் பால்ஸ் இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த அந்த பால்னால் அது வந்து பிளாக் கலரில் இருக்கும். வெளிநாட்டில் குளங்கள்லாம் வந்து எவாப்ரேட் ஆகும், குளங்கள் எவாப்ரேட் ஆகும், மேலே அந்த பால்ஸ் போட்டோன்னே அப்படியே இந்த தண்ணி இருக்கும். அந்த இது கருப்பாக இருக்கிறதுல ஹீட் அப்சார்ப் ஆகாமல் ஒரு மாதிரி அந்த ஒயிட்டில் போடுவாங்க, இல்லை கருப்பில் போடுவாங்க, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது ஒரு மெட்டீரியல் சரியா. யாரோ ஒருத்தர் அதை தவறுதலாக சொல்லி அதை பார்த்துட்டு வந்து எப்போவுமே நம்ம ஊரில் தான் அங்கே ஒன்று செய்கிறாங்கன்னா அதே நம்ம செய்யக்கூடாது. தெர்மாக்கோல் எது ஏன் அவங்க தான் உருண்டை வச்சுருக்கா, நம்ம ஊரில் தான் அந்த பிளாட்டாக வச்சுருக்காங்களே, அதுதான் போன ஸ்டேஷன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வைகை ஆற்றுல எங்கள் ஊர் செல்லூர் தான் இல்லை சொல்கிறேன் குடியிருக்காரு. இல்லை வைகை ஆற்றுல போட்டால் இதுக்கு அவர் மேலே தப்பு இல்லைங்க. நான் இப்போ சொல்கிறேன் இல்லைடா, அவர் மேலே எப்பவுமே நல்லா கேட்டுக்கங்க. ஒருத்தர் செய்கிறாருன்னு ஒருத்தர் ஃபோட்டோ காமில அவர் மேலே தப்பு கிடையாது, அவர் கூட இருக்கவங்க தான் தப்பு. கொஞ்சம் நீயாவது எடுத்து சொல்லக்கூடாது. அவருக்குன்னு இதான் வேலையா, நான் உட்காந்து வந்து அந்த இதை பார்த்துட்டு நான் செய்கிறேன்னு. அமைச்சருங்கிறவர் ஓகேப்பா இது மாதிரி இதான் செய்யணும், நல்லா இருக்குமா கரெக்டாக இருக்குமான்னு அதிகாரிகளை கேட்குறாரு. மக்களுடைய பிரதிநிதியாக வர இப்போ அவர் என்ன ஆகிட்டார் தெரியுங்களா, வேற மாதிரி ஆகிட்டார். நீங்கள் வீடு ஃபுல்லாக தெர்மாக்கோல் வச்சிருக்காரு. இல்லை சோசியல் மீடியா அவரோட ஐடி போனீங்கன்னா ஏஐ வீடியோலாம் உண்மைன்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நாய்ங்க லைனாக வந்துட்டு ஜம்ப் பண்ணி குளிச்சதுல ஒரு வீடியோ, அது ஏஐ வீடியோ, அது ஒரிஜினல் கிடையாது. அது உண்மை நினச்சி ஆஹா நாய்களால் கூட சாதிக்க முடியும் என்றால் ஏன் மனிதர்களால் சாதிக்க முடியாதுன்னு போட்டிருக்காரு. கீழே ஒருத்தர் ஐயா இது ஏஐ வீடியோ ஐயா. அப்புறம் இன்னொரு வீடியோ, அதுவும் ஏஐ வீடியோ தான். அது என்னன்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது, அமெரிக்காவோட ஷூட்டிங் நடக்கிற மாதிரி, அதை திடீர்னு ஒரு சிங்கம் வர மாதிரி ஏதோ ஒரு காட்சி, அதை வந்து போட்டு பாருங்கள் ஷூட்டிங்கில் என்ன நடந்திருக்கிற பாருங்கள் மக்களை அப்படின்னு. அது கீழே கட்சிக்காரனே போடுறான் ஐயா இது ஏஐ வீடியோ ஐயா இது உண்மை இல்லையா. இப்படி அவர் நிறைய போட்டிருக்காரு. ஒரு ஒளி வந்து இந்த இப்படின்னு பாஸ் ஆயிருக்கு. கண்ணுக்கே நம்ப முடியாத விசித்திரமான விஷயங்கள் இந்த உலகில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு போடுறாரு. யார் அவர் மாஜி, அவங்க பையன்ட்டு ஐடியா கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பார்த்து நான் தனியாக ஒரு பிரத்யேகமாக ஒரு வீடியோவே போட்டேன், என்னென்ன இது அப்படின்னு. இல்லை அவர் சொல்லி குத்தா இல்லைங்க, அது மாதிரி தாங்க நானும் சொன்னேன். விஜயும் சொல்லி நான் குத்தப்படுறது இல்லை, ஏதோ கூட இருக்கவங்க சொல்லி விட்டு நிறைய விஷயங்களை மாற்றி சொல்கிறாங்க. அந்த மாற்றி சொல்கிறதுனால ஏற்படுற பிரச்சனை தான் இவ்வளவும். அவராக வந்து இதை பண்ணுங்க ஏன்னா அவர் நார்மலாக வாயை திறந்து எதுவும் பேச மாட்டார். அவர் இதை சொல்லியிருப்பாருங்கிறது டவுட்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுதான், எனக்கு தெரிஞ்சு அவர் இவங்கெல்லாம் வந்து போங்க என்ன செய்யணுமா சரி ஓகே செய்யுங்க அப்படின்னு போயிருப்பார். இவங்க தான் வந்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் பேச மாட்டார். ஓகே, நம்ம நிறைய தகவல்கள் பேசியிருக்கோண்ணே. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ.